சிறப்பு விருந்தினர் நீதியரசர் முனைவர் பி ஜோதிமணி அவர்களுக்கு நமது பள்ளியின் செயலாளர் தாளாளர் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மற்றொரு சிறப்பு விருந்தினர் கல்வி தந்தை உயர் திரு ஜெயராஜ் நாடார் அவர்களின் புதல்வர் உயர் திரு சவுந்தரராஜன் அவர்களுக்கு பொன்னாடையை நமது சிறப்பு விருந்தினர் அணிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வு நீதியரசர் அவர்கள் சிறப்புரையாற்றுவதற்காக வந்திருக்கின்றார்கள். அவரை பற்றி பேசும்பொழுது நான் முக்கியமான ஒன்றை குறிப்பிட மறந்துவிட்டேன். அவர்கள் தற்போது பசுமை தீர்ப்பாயத்தினுடைய உறுப்பினராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். நம்முடைய பள்ளியிலே பசுமைப்படை சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை அவரிடம் கூறினேன். மிக பொருத்தமான ஒரு சிறப்பு விருந்தினர். டாக்டரேட் வாங்கியிருக்காங்க. சட்டத்தில் இருக்கிறவங்க பெரும்பாலும் கல்லூரி பேராசிரியர்கள் இவங்க தான் கொஞ்சம் இந்த மாதிரி லைன்லாம் போவாங்க. ஆனால் இந்த சட்டத்துறையில் இருந்து டாக்டரேட் பெற்றிருக்கிறார் என்றால் நம்முடைய நீதியரசர் அதிலும் ஒரு பெருமை சாதித்திருக்கின்றார் என்று பெருமையோடு கூறிக்கொண்டு அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பிற்குரிய மதுரை நாடார் உறவின் முறைக்கு பாத்தியமான ஜெயராஜ் நாடார் மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைவர், வழக்கறிஞர்களுடைய தலைவர், அருமை நண்பர் திரு தர்மராஜ் அவர்களே, என்னுடைய அருமை சகோதரர், இந்த பள்ளியினுடைய செயலாளரும் தாளாளருமாக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டு வந்திருக்கின்ற திருமிகு பி சுரேந்திரன் அவர்களே, ஆண்டறிக்கையை வாசித்து அமர்ந்திருக்கின்ற துணைத் தலைவர் திரு செல்வராஜ் அவர்களே, எனக்கு முன்பு இங்கே உங்களையெல்லாம் வாழ்த்தி அமர்ந்திருக்கின்ற அருமை நண்பர்கள் திரு கனிராஜ் அவர்களே, பெரியவர் சவுந்தரராஜன் அவர்களே, தங்கம் செல்வராஜ் அவர்களே, நண்பர் சுடலைமணி அவர்களே, திரு காசிமணி அவர்களே, அருமை சகோதரர் மோகன் அவர்களே, அருமை சகோதரர் சபாபதி நாடார் அவர்களே, மற்றும் இங்கே திரளாக வந்திருக்கின்ற மாணவ செல்வங்களே, அருமை பெற்றோர்களே, இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திரு உதயசூரியன் அவர்களே, அவர்களுடன் பொறுப்பாக செயலாற்றி வந்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே, இந்த பள்ளியினுடைய பழைய ஆசிரியர்களே, தலைமை ஆசிரியர்களே, இந்த சங்கங்களுடைய ஆட்சிக்குழு மற்றும் அனைத்து உறுப்பினர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே 57வது ஆண்டு மற்றும் பெற்றோர் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டுக் கொண்டு வருகிறது. இந்த ஆண்டு விழா, பெற்றோர் தினம் எல்லாம் எல்லா பள்ளியிலும் கொண்டாடுவதுதான். அப்படி இருக்கும்போது இந்த பள்ளிக்கு மட்டும் என்ன சிறப்பு என்று நீங்கள் கேட்கலாம். அதுக்கு முன்னால் சகோதரர் சுரேந்திரன் அவர்களுக்கு நான் டெல்லியில் இருக்கும்போது எனக்கு போன் பண்ணி இந்த மாதிரி எங்க பள்ளிக்கு வர வேண்டும் என்று கூறினார்கள். உடனே நான் ஒப்புக்கொண்டேன். அதற்கு முக்கியமான காரணம் ஒன்று, டெல்லியிலே இப்போ குளிர் வாற்றிக் கொண்டிருக்கிறது. 11 நேற்று சாயந்தரம் 11 டிகிரி. இதுல ஏர்போர்ட்டுக்கு வரும்போது 11 டிகிரி. உள்ள இன்னர் போட்டிருந்தேன், வார்மர் போட்டிருந்தேன், அதற்கு மேல ஒரு ஸ்வெட்டர் போட்டிருந்தேன், அதற்கு மேல் சட்டை போட்டிருந்தேன், அதற்கு மேல் டை கட்டி, அதற்கு மேல் கோட்டு போட்டிருந்தேன். அப்பொழுது கூட கால் கைகள் நடுங்கி கொண்டே இருந்தது. கையெல்லாம் ஒரே ஜில்லுன்னு ஆயிருச்சு. அதனால அவர் ஒரு 2 நாளைக்கு முன்னால அவர் கூப்பிடும்போது நான் நினைச்சேன், உடனே சரின்னு சொல்லி ஓடி வந்துடலாம் மெட்ராஸுக்கு, இதை சொல்லியா தப்பிச்சு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி. ஏனென்றால் டெல்லி யாருக்குமே சொந்தமான இடம் கிடையாது.
டெல்லி யாருக்கும் சொந்தமான இடம் கிடையாது. டெல்லி எல்லோருக்கும் சொந்தமான இடம். டெல்லிக்கு என்று யாரும் தனி மனிதர்களே கிடையாது. தமிழகத்துக்கு தமிழர்கள் என்று இருப்பார்கள், கர்நாடகத்திற்கு கர்நாடக வாசிகள் இருப்பார்கள், கேரளத்துக்கு கேரளத்தை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள், வங்காளத்திலே வங்காளத்தை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள், உத்தரப்பிரதேசம் இருப்பார்கள், பீகாரிலே பீகாரிகள் இருப்பார்கள். டெல்லியிலே டெல்லி ஆட்கள் என்று யாரும் இல்லை. எல்லா ஊரிலிருந்து வந்தா அங்க இருப்பான் டெல்லியில. அதுக்குதான் டெல்லியினுடைய அதே மாதிரி டெல்லியினுடைய கிளைமேட் கூட அதனுடைய தட்பவெப்பம் கூட அதற்கு சேர்ந்தது கிடையாது. டெல்லிக்கு ஒரு தட்பவெப்பமே கிடையாது. ராஜஸ்தானில் வெயில் அடிச்சுன்னா இங்க 130 டிகிரி அடிக்கும். பக்கத்துல ராஜஸ்தான்ல வெயில் அடிச்சுன்னா டெல்லியில 130 டிகிரி. டெல்லிக்குன்னு ஒரு தட்பவெப்பமே கிடையாது. இமயமலையில வந்து பனிப்பொழிவு, அங்க இதுல நம்ம இமாச்சல பிரதேசல பனிப்பொழிவு வந்துச்சுன்னா அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல இங்க வந்து ஒரே பனிக்காத்தடிக்க ஆரம்பிச்சிடும். இமாலயத்தினுடைய பனி, ராஜஸ்தானுடைய இந்த அனல், இது சேர்ந்ததுதான் டெல்லி. ஆகவே இதை சொல்லுவது ஏதோ டெல்லியில போய் மாட்டிக்கிட்டோம், ஒரு 5 வருஷத்துக்கு எப்படியும் வர முடியாது. அதனால சுரேந்திரன் கூப்பிடுவோம், உடனே சரின்னு ஒத்துக்கிட்டேன். இப்ப சபாபதி கூட அண்ணாச்சி கூட வந்து என்கிட்ட வந்து கேட்டாரு, டிசம்பர் மாசம் எங்க இதுக்கு காமராஜ் இது படம் திறந்து வைக்க வாங்கன்னு. டிசம்பர் நினைச்சு கூட பார்க்க முடியாது. டெல்லியில 2 டிகிரி 1 டிகிரி மைனஸ் டிகிரி தான் வந்துடும். மைனஸ் டிகிரி வந்துடும். காலையில நீங்க தண்ணி திறந்தீங்க, தண்ணி வராது குழாயில, எல்லாம் ஐஸ் கட்டியா அப்படி நிக்கும். ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீட்டர் எல்லாம் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் இருந்த பிறகு தண்ணி வர ஆரம்பிக்கும். அந்த ஹீட்டர்ல வர தண்ணியை குளிர்ச்சியா வரும். இன்னொரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ண பிறகு உங்களுக்கு சூடா வரும். அதுக்கப்புறம் தான் குளிக்கணும். சட்டை கிட்டே நீங்க அவுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், இன்னும் நிமோனியா வந்துடும். உடனே நிமோனியா வந்து ஆள் அவுட்டு. அதே மாதிரி ஒரு கிளைமேட். அதனால அவர் வந்து உடனே டிசம்பர் சொல்லி உடனே சரின்ட்ட உடனே அப்படி சொல்லி ஒரு 4 நாள் இங்க வந்துடலாம் மெட்ராஸுக்கு அப்படின்னு சொல்லி. அது முதல் காரணம், உண்மையிலே காரணம். நீதிபதியா இருந்து போய் சொல்லக்கூடாது பாருங்க. ஏதோ சுரேந்திரனுக்கு மதிச்சு உங்களெல்லாம் மதிச்சு வந்து நினைச்சுக்காதீங்க. அது முதல் காரணம். அந்த காரணம் எனக்காக வந்த காரணம். அது உண்மை. அது ஏன்னா பொய் சொன்னா அப்புறம் தப்பு. ஏன்னா பொய் சொல்லவங்கள நான் தண்டனை கொடுத்துருக்கேன். அதனால நமக்கு யார் தண்டனை கொடுத்துருவாங்க. ஆனால் இங்க வந்த பிறகு தெரிந்தது, இவ்வளவு பெரிய கூட்டமான மாணவர்களை 5 மணியிலிருந்து காக்க வைத்திருக்கிறார்களே நினைக்கும் போது எனக்கு பதைபதைத்தது. ஏனென்றால் கோர்ட்டில் உட்காரும் பொழுது இதை மாதிரிலாம் மாணவர்களை வந்து வெயிலிலேயோ அல்லது ஓபன் ஸ்கையிலேயோ இது மாதிரி உட்கார வைத்தா நாங்க உடனே ஃபைன் போட்டுருவேன். ஹியூமன் ரைட் வயலேஷன் இது, மாணவர்களை எப்படி உட்கார வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. இப்ப அதே மாதிரி டெல்லியில வந்து இந்த மாதிரி 2 பேர் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த வீடெல்லாம் இடிச்சு யமுனை கரையில வந்து எல்லாத்தையும் இடிச்ச இதெல்லாம் பொருட்கள் எல்லாம் கொண்டு போட ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் ஃபைன் போட்டிருக்கேன் போன வாரம். ஃபைன் போட்டு ஒரு குரூப் அப்பாயிண்ட் பண்ணி டெல்லி சீஃப் செக்ரட்டரி தலைமையில ஒழுங்கா நீங்க யமுனை கரையை வந்து ஒழுங்கா பாதுகாக்கணும். யமுனை வந்து உலகத்திலேயே ஒரு பெரிய நதி. யமுனையும் கங்கையும் உலகத்திலேயே மோசமான நதிகள் அதுதான். எவ்வளவு கழிவு பொருட்கள் உலகத்தில் இருக்கு அதெல்லாம் இருக்கு. கங்கையில யமுனையில இருந்தா இருக்கு. காவிரியில ரொம்ப அழகா இருக்கும். அந்த காலத்துல தேம்ஸ் நதி வந்து லண்டன்ல இப்படி இருந்துதான். லண்டன்ல தேம்ஸ் நதி வந்து உலகத்திலேயே மோசமான நதியா இருந்ததான். பிணத்தை தூக்கி போடுவாங்க. கங்கையில லக்னோல போய் பாத்தீங்கன்னா பிணத்தை தூக்கி போடுவாங்க. அயோக்கியனுங்க பிணத்தை தூக்கி போட சிவபெருமான் தூக்கிடுவாங்க உடனே அங்க இருந்து. அவர் பாவம் சிவபெருமான் கொண்டாடி விட்டு தனியா உட்காந்துட்டு இருக்காரு இமயமலையில. இவன் பிணத்தை தூக்கி போட்டா அவரும் தூக்கிடுவானா. அது மாதிரி ஒரு நம்பிக்கை, மூட நம்பிக்கை பாருங்க. கடவுளை வணங்குறது வேற, மூட நம்பிக்கைங்கிறது வேற. மாசுபடுத்துறது, அந்த மாதிரி எல்லாம் மாசுபடுத்துறாங்க தேம்ஸ் நதி அந்த காலத்துல. இன்னைக்கு வந்து தேம்ஸ் நதி உலகத்திலேயே மிகச்சிறந்த புகழ் வாய்ந்த நதி. இன்னைக்கு உலக வரலாற்றிலே இன்னைக்கு வந்து அத்தனை இயற்கை விரும்புபவர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள் தேம்ஸ் நதி என்பது அழகான அந்த தண்ணியை எடுத்து குடிக்கலாம். இன்னைக்கு கூட நீங்க யமுனை நதியையும் கங்கை நதியும் தண்ணி எடுத்து குடிக்க முடியுமா என்ன? யமுனை நதிக்கு பக்கத்துல அந்த பயிர் விளைவிப்பாங்க. அங்க இருந்து காலிஃபிளவர் எல்லாம் நிறைய வரும் அந்த சீசன்ல. நாங்க சொல்லுவோம் நீங்க யாரும் அதை வாங்கி சாப்பிடாதீங்க அப்படின்னு. காலிஃபிளவர், வெண்டைக்காய், இந்த காய்கறிகள் ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அந்த நீங்க யமுனையை தாண்டி எங்க வீட்டுக்கு நாங்க போகும்போது டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு 1000கணக்கான விவசாயிகள் வந்து வித்துட்டு இருப்பான். 1000கணக்கான பைத்தியக்காரன் வாங்கிட்டு இருப்பான். அதை எல்லாம் ஆபீசர்ஸ், ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், அவன் இவன் செக்ரட்டரி, கவர்மெண்ட் செக்ரட்டரி எல்லாம் காரை நிறுத்தி வாங்கிட்டு இருப்பான். எல்லாம் பச்சையா இருக்குன்னு நான் ஆர்டர்லயே போட்டிருக்கோம். வாங்க நீங்க தயவு செய்து அதை வந்து சயின்டிபிக் இது கொடுத்துருக்கான். சயின்ஸ் இதுல வந்து ஒரு ப்ரூஃப் கொடுத்துருக்கான். இதுல வந்து காப்பர் நிறைய இருக்கு. ஏன்னா இதுல வந்து இந்த யமுனைக்கு நதிக்கரையில வந்து இவங்க பண்ற அயோக்கியத்தனத்தால இந்த இண்டஸ்ட்ரீஸ் கழிவு பொருட்களை இங்க இது பண்ணாதெல்லாம் அந்த கட்டிடங்களுடைய கழிவுகளெல்லாம் அங்க போடுறதாலையும்
காப்பர் சல்பேட் அதிகமா வந்துருச்சு. அதுல காப்பர் சல்பேட் வந்து உயிரை கொள்ளுகிற ஒரு இது ஒரு மெட்டீரியல். அந்த மெட்டீரியல்ல வளர்ந்தது இந்த காலிஃபிளவர். இந்த காலிஃபிளவர் அங்க இருக்கிற மீன்கள் எல்லாம் அதை சாப்பிட்டு வந்தது. ஆகவே இந்த காலிஃபிளவர்ல ட்ரேசஸ் வந்து இவங்க விஞ்ஞானபூர்வமா ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்காங்க. அதுல காப்பர் மெட்டீரியல்ஸ் மோர் தென் ரிக்வயர்டு குவான்டிட்டி, தேவைக்கு அளவுக்கு அதிகமாக காப்பர் மெட்டீரியல்ஸ் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல போனா டாக்டர் டீன் அதான் சொல்றான். டெய்லி இவன் டெய்லி சாப்பிட்டு போய் அங்க படுத்துக்கிறாங்க. போய் எய்ம்ஸ்ல போய் நாங்க சொல்லுவோம், கங்கையிலையும் நீங்க யமுனையிலையும் அந்த நதிக்கரையிலே விளைகிற அந்த பண்டங்களை எல்லாம் வாங்கி தயவு செய்து சாப்பிடாதீர்கள். கிராமங்களில் உத்தரப்பிரதேசத்திலேயோ பீகாரிலேயோ ஹரியானாவிலோ உள்ளே வளர்கின்ற அல்லது அங்கே இவங்க ராஜஸ்தானிலே உள்ளே வளர்கின்ற அந்த பயிரினங்கள் இங்க டெல்லிக்கு வருகிறது, அதை வாங்கி சாப்பிடுங்கள் என்று சொல்லுவோம். ஏன்னா அதுல வந்து காப்பர் கண்டென்ட்ஸ் எல்லாம் கம்மி. இந்த காப்பர் கண்டென்ட்ஸ் நீங்க சாப்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும். கொஞ்ச நாள்ல கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும், லிவர் ஃபங்க்ஷன் பண்ணாது, அல்டிமேட்டா உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். அது அந்த கிளைமேட்டை பார்த்து எல்லாமே உடனே வந்துடும், எல்லாமே வராதெல்லாம் உடனே வந்துடும். அதனால அவ்வளவு இது அங்க வந்து அடிக்கடி சொல்றத பார்க்கும்போது இந்த கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு தோணுச்சு, இதெல்லாம் நம்ம சொல்லணும். இந்த மாதிரி எனக்கு பஞ்சாப்ல வந்து ஒரு நம்முடைய நண்பர் ஜெயராஜன் ஒருத்தர், நம்ம ஊருக்காரர் வந்து இந்த உங்க ஊருக்காரர் தான், தேனிக்காரர், பஞ்சாப்ல ஸ்கூல் வச்சிருக்காரு. பஞ்சாப்ல அவர் வந்து ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வச்சிருக்காரு. அதுல 500 600 பையங்க படிக்கிறாங்க. ஒரு வில்லேஜ், இன்டீரியர் வில்லேஜ். கொஞ்ச தூரம் தள்ளி போனீங்கன்னா நீங்க இமாச்சல பிரதேசம் வந்துடும். இமாச்சல பிரதேசம் அதுக்கப்புறம் இமயமலை தான். அந்த ரொம்ப குளிரான இடம். அந்த இடம் உள்ள ஊருக்குள்ள வச்சிருக்காரு. அதுல அங்க படிக்கிற பையங்கள்லாம் எல்லாம் சர்தார்ஜி பையங்க. நம்ம தமிழக பசங்க ஒரு 10 பேர் இருப்பான்னு வச்சுக்கீங்க. வாத்தியார்கள்லாம் கேரளத்தை சேர்ந்தவர்கள், மகாராஷ்டிரத்தை சேர்ந்தவர்கள், இந்த மாதிரிலாம் இருக்காங்க. அந்த ஸ்கூல் ஆண்டு விழாக்கு நான் போயிருந்தேன் பரிசீலிப்பதற்காக. அவர் வர சொல்லி கூப்பிட்டு. நான் தீர்ப்பாயத்தை முதல்ல நான் இது பண்ணதும் என்னுடைய தீர்ப்பு ஒரு முதல் தீர்ப்பு கொஞ்சம் ஒரு மோசமான தீர்ப்பு. அந்த நொய்டால வந்து இந்த பில்டிங் கட்டுறவங்க எல்லாம் கட்டக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் போட்டேன். அதுல ஒரு 100-150 பேர் பில்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பாதிப்பு, எல்லாம் கட்டாம நிறுத்தி நான் ஒரு வாரம் ஒரு நிறைய கோடி அவனுக்கு லாஸ்ன்னு சொல்லி எல்லாம் தகராறு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த இது பண்ணி ஆர்டர் கொடுத்தேன். அது நிலத்தடி தண்ணீர் எல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு. அதை வந்து அரசாங்கம் வந்து வெகுவா பாராட்டியது. ஏன்னா அரசாங்கம் செய்ய முடியாததை பசுமை தீர்ப்பாயம் செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னதால பேப்பர் எல்லாம் வந்துச்சு. அதை வச்சு அவர் அந்த ஊருக்கு கூப்பிட்டார். அந்த ஊருக்கு கூப்பிட்டு போய் பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாணவர்கள், அந்த அழகான மாணவர்களை பார்த்த முகத்தை பார்த்தாலே நமக்கெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கும். அந்த பஞ்சாப் சேர்ந்த மாணவர்கள் வேற இனத்தை சேர்ந்தவங்க அந்த பசங்க எல்லாம். ஆனா அவங்க வந்து இந்த சவுத் இந்தியன் கல்ச்சர்ல சொல்லி கொடுக்கிற இந்த பாடங்களை படிப்பதற்காக அந்த மாணவர்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் நிறைய ஒரு 100கணக்கான பேரண்ட்ஸ் வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அந்த பேரண்ட்ஸ் கிட்ட நான் கேட்டேன் ஹிந்திலேயே, தோடா மாலும் ஏதோ கொஞ்சம் பேசுவேன், கொஞ்சம் ஹிந்தியில பேசுவேன். அவங்கள ஏமாத்துங்க, அவங்களுக்கு எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேமா அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு கல்ச்சர்ல பிடிச்சது வந்து உங்க சவுத் இந்தியன் கல்ச்சர் தான். என்னன்னா எங்களுடைய நார்த் இந்தியன்ல வந்து என்னன்னா எல்லாமே எக்ஸ்ட்ரீம். நீங்க சத்தீஸ்கர்ல போனீங்கன்னா சுற்றுவான் எல்லாரும், காஷ்மீர்ல போனீங்கன்னா துப்பாக்கி வச்சுட்டு தான் போகணும், பீகார்ல போனீங்கன்னா ரவுடி பசங்க, உத்தரப்பிரதேசத்துல போனீங்கன்னா சொல்றதை கேட்க மாட்டான், போலீஸ்காரன் அடிப்பான். ஆனா இங்க தமிழ்நாட்டுல ஒண்ணுதான், தமிழ்நாட்டிலயும் சவுத்லயும் தான் இங்க இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் மரியாதைக்கு நியாயமா நடக்கக்கூடியவன் அப்படின்னு அந்த ஒரு 2-3 நம்ம சொன்னாங்க இந்த பஞ்சாபி லேடிஸ். அதனால உங்களுடைய ஊரை சேர்ந்தவர் நடத்துகிற இந்த பள்ளியிலே வந்து படிப்பதில் எங்களுடைய குழந்தைகளுக்கு எதிர்காலத்தை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்று சொன்னார்கள். எவ்வளவு பெருமை பாருங்க. அந்த அந்த பெருமை உள்ள மக்களை சேர்ந்த மக்கள், இந்த இடத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள். ஆகவேதான் இந்த மாணவர்களை பார்க்க வேண்டும். இவர்களிடம் நம்முடைய கருத்துக்களை ஒரு சொல்லலாம். ஏன்னா பெரியவங்க கிட்ட சொல்லி பிரயோஜனம் கிடையாது. இவங்க சொல்லி என்ன ஏற போறதில்லை இனிமேல். எல்லாம் நாங்களாம் வயசாகி போச்சு, நாங்களாம் போக போறவங்க. இது இந்த வயசு நான் வரைக்கும், இந்த வயசுல வரைக்கும் நான் கெட்டவனா இருந்தேன்னா இனிமேல் நல்லவனா ஆகவே மாட்டேன். கரெக்டா? இந்த வயசு வரைக்கும் நல்லவனா இருந்தா என்னை கெட்டவனா ஆக்கவே முடியாது. திஸ் இஸ் தி ஃபேக்ட். அதனால மோகனா இருந்தாலும் சரி, சபாபதி இருந்தாலும் சரி, சுரேந்திரனா இருந்தாலும் சரி, இன்னைக்கு தேதியில நல்லவங்களா இருந்தா அவங்களும் இனிமேல் கெட்டவங்களா ஆக்க முடியாது. இன்னைக்கு தேதியில கெட்டவங்களா இருந்தா இனிமேல் அவங்க நல்லவங்களா ஆக்க முடியாது. ஆகவே அவங்களுக்கு புத்தி சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஆகவே மாணவர்களுக்கு சொல்லலாம், இவங்களுக்கு சொன்னாலாவது ஏதாவது எடுபடும். ஏன்னா நாளையுடைய ராவணன் ஒருவன் தான் ராமனை எதிர்த்தவன். அங்கே தவறு செய்த, இந்த உலகத்திலேயே தவறு செய்தவர்களில் ஒருவன் ராவணனாக இருந்தான். அத்தனை பேரும் நல்லவர்களாக இருந்தார்கள். அந்த யுகம் அது. அந்த முதல் யுகத்திலே இருந்தவர்கள் எல்லாம் நல்லவர்கள், எக்ஸப்ட் 1 or 2. ராவணனை சேர்ந்தவர்கள், அவருடைய தம்பியை சேர்ந்தவர்கள் இந்த 2-3 பேர் தான்.
அவர்கள் கூட சிவபெருமான் மேல அவர்கள் கொண்ட பக்தியை பார்த்தீங்கன்னா யாருமே இந்த உலகத்திலே அந்த பக்தி கொள்ள முடியாது. அந்த அத்தகைய ராவணன் கூட சீதையை கையை தொட்டதாக நீங்கள் எங்கேயாவது பார்த்திருக்கிறீர்களா? எந்த ராமாயணத்திலாவது, வால்மீகி ராமாயணத்திலேயாவது பார்க்கட்டும், நீங்க கம்பராமாயணத்திலே பார்க்கட்டும், துளசி ராமாயணத்திலே பார்க்கட்டும், சீதையை ராவணன் மேல் கையை வைத்து தொட்டதாக எங்குமே இல்லை. அவள் இருந்த இடத்தை அப்படியே பெயர்த்து கொண்டு போனான். ஏன்னா சீதை இந்த தாய்க்கு இந்த பூமி தாயினுடைய மகள், அவளை யாரும் எடுத்து கையில பிடிச்சிட முடியாது. ராமபிரானை தவிர யாரும் கையில பிடிக்க முடியாது அவளை, சீதையை. ஆகவே ராவணன் சீதையை கையை பிடிச்சு கூட்டு போன மாதிரி இல்ல, கடத்தி போன மாதிரி இல்ல. இப்ப படத்துல எல்லாம் என்ன வருது, சினிமா படங்கள் எல்லாம் கதாநாயகன் கதாநாயகியை கையை பிடிச்சு கூட்டு போய் என்னவெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில கதாநாயகன் காப்பாத்துவான். வில்லன் கதாநாயகியை கூட்டு போய் என்னவெல்லாம் அடி பிடிச்சி இது பண்ணிட்டு கடைசியில கதாநாயகன் காப்பாத்துவானா? இது என்ன நியாயம்? இது ராமர் காலத்தினுடைய பண்பு பாத்தீங்களா? ராமர் காலத்தில் இருந்த வில்லன் கூட கதாநாயகியை கையை தொட்டு கூப்பிட்டு போலையே. ஆகவே அந்த காலத்திலே எல்லோரும் நல்லவர்களாக இருந்தார்கள், கெட்டவன் கூட நல்லவனாக இருந்தான். ஆகவே அவனை அழிப்பதற்கு ஒரு மனிதன் தேவை என்று விஷ்ணு நினைத்தார். ஆகவே நான் ராமன் என்ற மனிதனாகவே போய் அவனை அழித்து விடுகிறேன் என்று சொல்லி இறைவனாக போகவில்லை, மனிதனாகவே போய் அவனை அழித்து விட்டார். அது அந்த காலம். அடுத்த காலத்துக்கு வாங்க, மகாபாரதம் அடுத்த காலம். மகாபாரதத்துல எவ்வளவு கேவலமான மனிதர்கள். ராமாயணத்தை படித்து எப்படி நடக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும், மகாபாரதத்தை படித்து எப்படி நடக்கக்கூடாது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். மகாபாரதத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அயோக்கியர்கள், திருடர்கள். ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பாண்டவர்கள், அதே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் துரியோதனாதிகள். 1000 பேரோ 100 பேரோ, இவன் 5 பேரு ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். எல்லாம் பங்காளிகள். பங்காளிகளே பகையாளிகளாக ஏன் மாறினார்கள்? அவர்களுக்குள்ளே ஏன் ஒற்றுமை இல்லை? அந்த 2வது காலம் பாருங்க. ஏன் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு பெண்ணாசை, பணத்தாசை, இதை போன்ற ஆசைகள் எல்லாம் வர ஆரம்பித்த காரணத்தினால்தான் இங்கே 2வது யுகம் மோசமான மனிதர்களை வீட்டுக்குள்ளேயே பெற்றெடுத்த மனிதர்கள். அண்ணன் தம்பிகளே, அண்ணன் நல்லவனாக இருக்கிறான், தம்பி கெட்டவனாக இருந்தான். அப்படி இருந்த காரணத்தினால்தான் கிருஷ்ணன் என்ற ஒரு தெய்வமாக அவதரிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ராமன் என்ற மனிதனாக தோன்றினார் ராவணனை அழிப்பதற்காக. ஆனால் இந்த குடும்பத்தை சேர்ந்த திருடர்களை அழிக்க வேண்டியது என்றால் இறைவனாக வந்தால்தான் முடியும் என்பதற்காக கிருஷ்ணனாகவே வந்து விட்டார். அவர் கிருஷ்ணன் எல்லாருக்கும் தெரியும், துரியோதனுக்கு தெரியும் அவர் கிருஷ்ணன் சொல்லி. ஆனா அவன் மதிக்கல அவனை அப்ப கூட. ஏனென்றால் பண ஆசை, பெண்ணாசை, இந்த நிலம் வேணும், இந்த ஊரு வேணும், அது எல்லாமே வேணும் எனக்கு. ராமர் கடைசியில் அந்த மாதிரி நினைச்சார். கடைசியில ராமர் அந்த குதிரையை வச்சு யாகம் செஞ்சு கடைசியில் ராமர் கெட்டவராக காமிப்பாங்க. ராமர் கடைசியில பட்டாபிஷேகம் முடிஞ்ச பிறகு யாரோ ஒருத்தர் சொல்றான் அரசவையில, நீ இன்னொருத்த வீட்டுல இந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சுட்டு மனைவியா வச்சுட்டு அரசியா வந்துட்டு இருக்கேன்னு எவனோ சொல்ல கேட்டுட்டு அதை நம்பி ஒரு அரசன் தன்னுடைய மனைவியை பற்றி ஒரு மனிதனும் இந்த நாட்டில் சொல்லக்கூடாது என்பதற்காக சீதையை வெளியே அனுப்பிவிட்டான். விஸ்வாமித்திரர்கிட்ட பின் அவருடைய இதுல குடிலில் இருந்து கொள்ள என்பது காட்டுக்கு அனுப்பிவிட்டான். அங்கேதான் லவகுசான் குழந்தைகள் பிறந்தார்கள் அவருக்கு. அந்த சமயத்திலே ராமன் கொடுமையான ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி நடத்தினதாக சொல்வார்கள். அந்த கொடுங்கோல் ஆட்சியை பற்றி கூட அது வேற விஷயம் வச்சுக்கோங்க. ஆனா இங்கே மகாபாரதத்திலே பாருங்கள், இங்கே விஷ்ணு பகவான் இங்கே கிருஷ்ணனாகவே அவதரித்தார். கிருஷ்ணனாக அவதரித்து கூட இந்த கெட்டவர்களை அழிக்க முடியவில்லை அவரால். எவ்வளவு தவறெல்லாம் செய்தார் பார்த்தீர்களா கிருஷ்ணர்? எத்தனை தடவை அவர் காலை மிதித்து அந்த போர்க்களத்திலே தவறுகளை செய்தார் தெரியுமா? தவறுகளை செய்தார். ஆனால் அவர் சொன்னார், இந்த தவறை செய்யவில்லை என்று சொன்னால் நல்லவர்கள் அழிந்து விடுவார்கள். ஆகவே நல்லவர்களை காப்பதற்காக நான் இந்த போரிலே தவறு செய்ய வேண்டும் என்று இறைவன் தவறு செய்தார். எவ்வளவு பெரிய தவறு செய்வர்கள் எவ்வளவு அதிகமாகி விட்டார்கள் பார்த்தீர்களா? மகாபாரத பீரியட்ல, மகாபாரத யுகத்திலே மனிதர்கள் மிருகங்களாக மாறிவிட்ட காரணத்தினால், திருடர்கள் அதிகமாகிவிட்ட காரணத்தினால் இறைவனே தவறாக செய்து தவறை பயன்படுத்தி திருடர்களை அழிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆகவேதான் கடைசியிலே கிருஷ்ணனுக்கு அங்கே சொர்க்கம் கொடுக்கவில்லை, நரகம் கிடைத்தது. கிருஷ்ணன் கடைசியில் சாகும் போது யாரோ ஒருத்தர் சொன்ன ஒரு இட்ட பழிதான், காலிலே ஒரு அம்பு பட்டது, அந்த அம்பை வைத்து அவன் கஷ்டப்பட்டு சேர்த்து போயிட்டான். அந்த யுகம் முடிந்து விட்டது. இந்த யுகம் கலியுகம், அடுத்த யுகம் 3வது யுகம். அதுதான் நம்ம இருக்கோம். இந்த கலியுகத்தில் என்ன என்று சொன்னால் ஒரே மனிதனை நல்லவனாகவும் கெட்டவனாகவும் இருக்கிறான்.
இரண்டாவது யுகத்திலே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இரண்டு பிரிவினர்களாக நல்லவர்களாகவும் கெட்டவர்களாகவும் இருந்தார்கள். ஆனால் இந்த கலியுகத்திலே ஒரே மனிதன் காலையிலே நல்லவனாக இருக்கிறான், மாலையிலே திருடனாகிறான். இதுதான் கலியுகம், மாற்றவே முடியாது இதை. ஆகவேதான் இங்கே கலியுகத்திற்கு ஒரு பெரிய சர்வாதிகாரி வர வேண்டும். கலியுகத்துக்கு கிருஷ்ணனால் ஒண்ணுமே செய்ய முடியாது. கலியுகத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இயற்கை தான் அழிக்க வேண்டும். ஆகவேதான் இயற்கையை போற்றுங்கள் என்று சொல்லுகிறோம். இயற்கையே இந்த கலியுகத்தை பார்த்து பொறுக்க முடியாமல் தான் இங்கே சீரழிவு ஏற்பட்டது. அங்கே இமாச்சலத்திலே 100 ஆண்டு காலமாக இவ்வளவு பெரிய அழிவு ஏற்பட்டதே இல்லை. அமெரிக்காவிலே இவ்வளவு பெரிய பூகம்பம் ஏற்பட்டதே இல்லை. ஜப்பானிலே நடக்கும், அடிக்கடி நடக்கும். ஆனா ஜப்பானிலே கூட இந்த சுனாமி நடந்தது 2004 நடந்தது போல, உலகத்திலே நடந்தது போல எதுவுமே நடக்கவில்லை. ஏனென்று சொன்னால் கலியுகத்திலே இந்த மனிதன் செய்கின்ற அயோக்கியத்தனத்தினால் இந்த இயற்கையே பொறுக்க முடியாமல் பொங்கி எழுகிறது. ஏனென்று சொன்னால் இயற்கைக்கு விரோதமாக இவன் நடக்கிறான். ஆகவேதான் நான் சொல்லுவேன், இந்த நூற்றாண்டிலே நாம் சந்திக்க வேண்டியது 2 நிகழ்ச்சிகளாக இருக்கும். நாம் இங்க போராட்டம்லாம் நடக்காது, அரசாங்கங்கள்லாம் போராட்டு, அட்டாமிக் எனர்ஜி இதெல்லாம் இருக்காது, சண்டைகள் எல்லாம் நடக்காது. ஒன்று, இயற்கை நம்மை அழிக்கும். 2, இந்த டெக்னாலஜி என்று சொல்லுகிறோமே, இந்த கம்ப்யூட்டர் மூலமாக வருகின்ற திருடர்களை நாம் அழிக்கவே முடியாது. இந்த சைபர் கிரைம்ஸ் என்று சொல்லுகிறோமே, இந்த சைபர் கிரைமை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த கூகுள் என்ற நிறுவனத்தை 25 லட்சம் ரூபாய் நான் ஃபைன் போட்டேன் ஜட்ஜா இருக்கும்போது, மெட்ராஸ்ல இருக்கும்போது. அதை இந்த தமிழ் மேட்ரிமோனியும் ஒரு மேட்ரிமோனியை ஃப்ராட் பண்ணான். ஃப்ராட் பண்ணி கடைசியில் ஒத்துக்கிட்டான் அந்த ஃப்ராட. பட் எப்படி ரெக்டிஃபை பண்ண போறோம்னா தெரியாதுங்கிறான். யூ ஃபவுண்ட் அவுட் தி தியரி, நீ தானே கண்டுபிடிச்சதை இவன் அழிக்க தெரியல, தவிர இந்த வைரஸை அழிக்க முடியல அவனால. எனக்கு தெரியலன்னு சொல்றான். 25 லட்சம் ரூபாய் போட்டு சரி கட்டுகிறேன். சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடக்குது, ஜட்ஜ்மெண்ட் மேல கேஸ் நடந்துட்டு இருக்கு. இப்போ எவ்வளவு அநிய அக்கிரமம் பாருங்க. இந்த ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில இவன் கொண்டு வந்து இந்த கம்ப்யூட்டர், இவன் ஆரம்பிச்சு வச்சு இந்த கம்ப்யூட்டர் செய்கின்ற தவறுகளை இவனால் திருத்த முடியவில்லை. இந்த கலியுகத்தில் இந்த 2 தான் மிகப்பெரிய தீமையாக முடியும். ஆகவே இந்த இயற்கையை தயவு செய்து காப்பாற்றுங்கள். இந்த இயற்கையை காப்பாற்றுவதற்கு நீங்கள் நிறைய மரம் நடுங்கள். நம்ம அதெல்லாம் செய்ய முடியும். அதுக்கு வேற நடந்த நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பெரிய நிலத்தை பார்க்கணும் எனக்கு அதான் வந்ததுன்னு தோணுச்சு. நீங்க 60 இடங்கள் நடந்தா நான் பார்த்தேன். அதுதான் ஒண்ணுமே கிடையாது. பச்சா இவ்வளவு பெரிய இடத்துல நீங்க 60 இடத்த என்ன சுரேந்திரன் 60 நட்டு கதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்ட்டு அட்லீஸ்ட் பண்ண முடியாது. ஒரு 6000 இது சாப்ளிங் நடந்தோம் இந்த இடத்துல. 6000 சாப்ளிங் நடந்தா ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்க அடுத்த தலைமுறை வரும் பொழுது இங்க பெரிய சோலையாக காட்சியளிக்கும். அப்படி சோலையாக காட்சியளிக்கும் பொழுது ஆக்சிஜன் நிறைய கிடைக்கும். பகல்ல ஆக்சிஜன் நிறைய கிடைக்கும். ஆக்சிஜன் நிறைய கிடைக்கும் பொழுது இந்த வெப்பத்தால் வருகின்ற இந்த கார்பன் டை ஆக்சைடு நல்லிஃபை செய்யப்படும். அதுதான் விஞ்ஞானம். அது கடவுளோடு சேர்ந்த விஞ்ஞானம். ஆகவே கடவுளை நம்புங்கள், இயற்கையை நம்புங்கள். இயற்கையை பாதுகாத்து பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. தாய் தந்தையை நம்புங்கள், உங்களுடைய நாட்டை நம்புங்கள். நாட்டை மட்டும் மறக்கவே கூடாது. வெளிநாட்டில் போய் நீ வெளிநாட்டில் போய் படிங்க, தப்பு இல்ல. என் பையன் கூட வெளிநாட்டில் 10 வருஷம் படிச்சான், திருப்பி வந்துட்டான். வெளிநாட்டில் போய் படிங்க. ஆனா வெளிநாட்டில் போய் இந்தியாவை கெட்ட நாடு என்று சொல்லாதீர்கள். அசிங்கம். இது சினிமாக்காரன் சொல்ற மாதிரி இருக்கு. சினிமாவை அதிகமாக தயவு செய்து பார்க்காதீர்கள். ஏனென்றால் இந்த சினிமா பண்றதெல்லாம் அயோக்கியத்தம். நீங்க சொன்னேன், இப்ப வில்லன் ஹீரோயினை கடத்திட்டு போய் என்ன வேணாலும் செஞ்சிருவான். கடைசியில ஹீரோ காப்பாத்துவாரான், கெட்டு போனவளை காப்பாத்துவாரான். ராமனை காப்பாத்திய சீதையை காப்பாத்திய ராமனா அவர். கடைசியில் நம்ம எல்லாம் சொல்லுவோம், கமலஹாசன் ரஜினிகாந்த் அவர் பெருசா சொல்லி அவரெல்லாம் இது கொடுங்க, பாரத ரத்னா கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்கன்னு சொல்லுவோம். தயவு செய்து இதை நம்பாதீர்கள். இவையெல்லாம் மாயைகள். இந்த மாயை. ஆனா சினிமா பார்க்க வேண்டாம்னு சொல்லவில்லை. சினிமா பாருங்க, நிறைய சினிமாவில் வந்திருக்காங்க. நான் பிலிம் ஃபேன்ஸ் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட். நான் சினிமா அதிகம் பாக்குறது இல்ல. போன வருஷம் அந்த கும்கி படத்துக்கு நான் தான் இது கொடுத்தேன். நான் தான் செலக்ட் பண்ணேன் அந்த படத்துக்கு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சிங்கர். அந்த பாட்டை நீங்கள் கேட்டீர்கள் சொன்னால் அந்த பாலவும் படத்திலேயோ ஆலயமணியிலேயோ அந்த டி.எம். சௌந்தரராஜன் பாட்டை கேட்டுக்கொண்டு படுக்கும் பொழுது நமக்கு நல்ல தூக்கம் வரும். இங்க ஏ.ஆர். ரஹ்மான் பாட்டை கேட்டுவிட்டு நீங்கள் படுத்தால் கெட்ட கனவுகள் எல்லாம் நிறைய வரும். டம் 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 அடிக்கும். பேய் பூதம் எல்லாம் வர்ற மாதிரி கனவு வரும். அந்த மாதிரி கும்கில அந்த பாட்டு கேட்கும் போது எனக்கு தோணுச்சு. அந்த கும்கி படம் பார்த்துட்டு அடுத்த நாள் வீட்டில் நான் தூங்கும்போது எனக்கு பாலும் படத்தை பார்த்து கொண்டு தூங்கும் போது எப்படி தாளாட்டுவது போல் இருந்ததோ அதே போல் அந்த கும்கி படத்திலே அவள் பாடுகிறாளே அந்த பாட்டு இருந்தது. அதற்காக தான் அவளை செலக்ட் பண்ணேன். அந்த மாதிரி படங்களும் வந்திருக்கு. அதையும் பாருங்க, பார்க்க வேண்டாம்னு சொல்லல.
நல்லவற்றை பாருங்கள், நல்லவற்றை பாருங்கள், கெட்டவற்றை பார்க்காதீர்கள். தயவு செய்து தாய்மார்களே, பெரியவர்களே, நீங்கள் சாயந்தரத்தில் 5 மணிக்கு மேல டிவியில உட்கார்ந்து 11 மணி வரை சீரியலை பார்த்து நீங்கள் கெட்டு போனால் தவறில்லை, உங்கள் குழந்தைகளை கெட்டு விடாதீர்கள். அது இந்தி சீரியலா இருந்தாலும் சரி, என் பொண்ணாடி பார்த்துட்டு இருக்கா, பெரிய ப்ராப்ளம், அவளே எனக்கு திருத்த முடியல, என்ன பண்றது? அவன் இந்தி சீரியல பாக்குறான், அந்த விஜய் டிவியில ஒருத்தன் போடுறா பாருங்க, அவன் வாயை ஒண்ணு அசைக்கிறான், ஒண்ணு சொல்றான் தமிழ்ல. வீட்டுக்குள்ளேயே ஒருத்தி வில்லியா இருக்கா. நீங்க தொடர்ந்து பார்த்தா என்ன ஆகும்னா, நல்ல மாமியாருக்கு வீட்டுல இருக்க மருமகள் மேல சந்தேகம் வந்துடும். நல்ல மாமியாருக்கு நல்ல மருமகளை பார்த்து கொஞ்ச நாள்ல இந்த படத்தை பார்த்தா சந்தேகம் வந்துடும். நல்ல மருமகளுக்கு நல்ல மாமியார் மேல சந்தேகம் வந்துடும். அத மாதிரி படங்கள், நல்ல படங்கள் நிறைய இருக்கு, நிறைய நல்ல படங்கள் இருக்கு, அதெல்லாம் பாருங்க, தப்பு இல்ல. நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு, டிவியில நிறைய நிகழ்ச்சிகள், பார்க்க வேண்டிய நிகழ்ச்சிகள் இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும். எது தேவையோ அதை நாரை போல நான் வந்து தேவையானதை எடுத்துக்கொண்டு மீதியெல்லாம் விட்டுறணும். அந்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு குழந்தை பருவத்திலே, படிக்கும் பருவத்திலே வர வேண்டும். அதைத்தான் உங்கள் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். ஆசிரியர்கள் என்று சொன்னால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஆண்டாண்டு காலம் நீங்கள் அவர்கள் நினைத்திருக்க வேண்டும். எனக்கெல்லாம் 7ஆம் வகுப்பில் ஆசிரியர் சொல்லிக் கொடுத்து 45 வருஷம் 50 வருஷம் ஆயிடுச்சு. B.N. பாலசுப்ரமணியன் கணக்கு சொல்லிக் கொடுத்து எனக்கு இன்னைக்கு என்னால சொல்ல முடியும். கணக்குல நான் ரொம்ப வீக். அப்ப கூட B.N. பாலசுப்ரமணியம் 50 வருஷத்துக்கு முன்னால சொன்ன கணக்கு எனக்கு இன்னும் சொல்ல முடியும். இறந்து போயிட்டார் பாவம். B.N. பாலசுப்ரமணியம் பிளாரன்ஸ் டீச்சர் வந்து பயாலஜி சொல்லிக் கொடுப்பாங்க. அதெல்லாம் எப்ப 50 வருஷத்துக்கு முன்னால. என் வீட்டுல நான் சாப்பாடு எங்க அம்மா கட்டி கொடுப்பாங்க. அந்த சாப்பாடு கூட்டுல வடை வச்சு வைப்பாங்க. அந்த வடையை எடுத்து அவங்க சாப்பிடுவாங்க. ஹெட்மிஸ்டர்ஸ் அவங்க, அசிஸ்டன்ட் ஹெட்மிஸ்டர்ஸ் அவங்க. எவ்வளவு இதா உறவா இருப்பாங்க பாருங்க டீச்சர்ஸ். அதே மாதிரி தானே டீச்சர்ஸ் இருக்கணும். அது மாதிரி இருக்க டீச்சர்ஸ் தான். டீச்சர்ஸ் டேல பேசும்போது ராதாகிருஷ்ணன் வீட்டுல போன ராதாகிருஷ்ணன் 14 அன்னைக்கு அவர் வீட்டுல பேசணும். அவர் வீட்டுல நார்மலா யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த அம்மா ராதாகிருஷ்ணனுடைய மருமகள் அந்த ராதாகிருஷ்ணனுடைய பிறந்த நாளைக்கு மட்டும் தான், அந்த விழாக்கு மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. அன்னைக்கு அந்த வீட்டுல அவருக்கு மாலை போட்டு, ராதாகிருஷ்ணன் சிலைக்கு மாலை போட்டு அப்ப நான் பேசினேன். டீச்சர்னா கடைசியில இருக்கிற மாணவர்கிட்ட நீங்க சொன்னது போகணும். என் பையனுக்கு நீங்க சொல்லிக் கொடுத்த டீச்சரா என்ன? நான் தான் வீட்டுல படிச்சுட்டே இருக்கேன், என் பையன் படிச்சுட்டு தானே இருப்பான். அவனை நீங்க சொல்லிக் கொடுத்தா அவன் IAS ஆபீசர் ஆகணும், நீங்க டீச்சர் நான் ஒத்துக்க மாட்டேன். பிகாஸ் நான் படிச்சுட்டு இருக்கேன், இவன் படிக்காம இருக்க மாட்டான், வெளியே போக மாட்டான். கடைசியில் இருக்கானே இந்த தாழ்த்தப்பட்ட மாணவன், படிப்பென்றால் ஒன்றுமே தெரியாத அப்பனுக்கு பிறந்த மாணவன் இருக்கிறானே, எந்த ஜாதியை சேர்ந்தவனாக இருந்தாலும் பரவாயில்லை, எந்த ஏழையாக இருக்கிறான். நான் ஏழை குடும்பத்தில் வந்தவன். எங்க அப்பா என்ன பெரிய சில்வர் ஸ்பூன்ல பிறந்தாரு, நேரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு பிறந்தவர் தான். காமராஜ் எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. எல்லாம் நீங்க வந்து வீட்டுக்கு வருமானம் ஒண்ணும் கிடையாது. வீட்டுக்கு என் குழந்தைகள் 8 பேர். எங்களுக்கு அப்பா நல்லா குழந்தைகளை மட்டும் பெற்றுட்டாரு. 8 பேருக்கு சாப்பாடு இருக்காது. ஆனா அவர் வந்து வர காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் எல்லாம் டீ வாங்கி கொடுத்துட்டு இருப்பாரு. பையங்களுக்கு சாப்பாடு இருக்காது வீட்டுல. என் அம்மா கூட டீ போடுன்னு சொல்லுவாரு. அம்மா அழுவாங்க. எனக்கு அப்பத்தையும் அந்த இறந்த பிறகு எனக்கு அதெல்லாம் நினைவுக்கு வருகிறது. ஏன் அழுதார்கள் எழுதிருப்பார்கள் சொன்னால், அந்த தாய் நினைத்திருப்பார்கள், நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு சோறு இல்லை, ஆனால் இங்கே யாருக்கோ ஒரு சோறு கொடுக்கிறார்கள் என்று அவர் நினைத்திருப்பார். தாய் அதைத்தான் நினைத்திருப்பார். ஆனால் எங்கள் தகப்பனார் நினைத்தார், நாட்டுக்கு உழைத்தவர்கள் இவர்கள், என் பிள்ளையை காட்டிலும் இவர்கள் தான் எனக்கு பெரியவர்கள் நினைத்தார். ஆகவே நாடு அவருக்கு பெரியதாக இருந்தது. ஆகவே 2 பேரும் தியாகிகள் தான். 2 பேரும் ஒன்றுக்கு ஒன்று சிலைத்தவர்கள் அல்ல. ஆகவே நானும் பெரிய பணக்கார குடும்பத்தில் ஒண்ணு. அப்துல் கலாம் பெரிய பணக்கார வீட்டுல இருந்தா வந்து வீடு போய் பாருங்க, ராமேஸ்வரத்துல சாதாரணமா தான் இருந்தார். இன்னைக்கு சாதாரணமா இந்த ஆர்மி ஹாஸ்பிட்டல் சாதாரணமா படுத்துட்டு இருக்காரு. பாக்குறதுக்கு கூட ஆள். நேத்தம் பிரசிடென்ட் போனாரு. அவர் போனதால எங்களுக்கு 1 மணி நேரம் பிளைட் லேட் ஆயிருச்சு. வண்டி நிறுத்தினா 1 மணி நேரம் பிரசிடென்ட் வராருன்னு. அப்ப சாதாரணமா தான் அவர் கூட காமராஜன் ஒரு பையன் மட்டும் தான் இருக்காரு. வேற யாரும் இல்ல ஆளு அவர் கூட. டெல்லியில மிலிட்டரி ரெஃபரல் ஹாஸ்பிட்டல். நீங்க அவரை கூப்பிட்டு யாராவது போய் பாத்தீங்களா? போய் அவரை ரெஃபரல் ஹாஸ்பிட்டல் இருக்காரு பாவம். அது வழுக்கி விழுந்துட்டாரு. இதுல வயசாகி போச்சு. அவருக்கு ஒண்ணும் இல்ல. மனிதனுக்கு வாழ்க்கை அதுதான். ஆகவே அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த தலைவர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால், இந்த கடைசியில இருக்கிறான இந்த மாணவன், அவனுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கிற பாடம் ஏறினால் அவன் உலகத்தை ஆள்கின்ற தலைவனாக ஆவான். முன்னால் இருக்கிற மாணவனுக்கு நீங்கள் சொல்லிக் கொண்ட பாடம் ஏறினால் அவன் IAS ஆவான், கலெக்டர் ஆவான், ஜட்ஜா ஆவான். அவ்வளவுதான். தலைவனாக ஆக மாட்டான், காந்தியாக ஆக மாட்டான், ஆபிரகாம் லிங்கனாக. அவன் கடைசியில இருந்தவன் தானே ஆபிரகாம் லிங்கனாக ஆகலாம். கடைசியில இருந்தவன் தானே இங்க காந்தியாக மாறினான். இங்கே முன்னால் உட்கார்ந்து இருக்கிறவங்க IAS கலெக்டராக தானே மாறினான். என்னை பாரு ஆளாதான் கை கட்டி ஊதியம் செய்கின்ற, சாதாரண ஊழியம் செய்கின்ற வேலைக்காரனாகத்தானே இருந்தான். நாங்கள் என்ன செய்து விட முடியும்? எங்களுடைய சாட்டிஸ்பாக்சன் நாலு ஹோட்டலை மூட முடியும், என்ன இது பண்ண முடியும், அவ்வளவுதான் பண்ண முடியும். சாதாரண விஷயம் தானே இது. காந்தி செய்ததெல்லாம் சாதாரண விஷயமா என்ன?
ஆபிரகாம் லிங்கன் செஞ்சது உலக சமுதாயத்துக்கு செய்தது மறக்கக்கூடிய விஷயமா, என ஒரு 1000 ஆண்டுகளுக்கு மறக்கக்கூடாத விஷயம். ஆகவே நீங்கள் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கிற பாடத்தின் மூலமாக இந்த குழந்தைகளுக்கு அது ஏறியது என்று சொன்னால், சாதாரண குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி அந்த குழந்தை உலகத்தின் தலைவராக வர முடியும். அதுதான் கல்வியினுடைய நோக்கமாக இருக்க முடியும். இந்த ஆண்டிலே நீங்கள் இயற்கைக்கு எதிராக இயற்கையை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் கல்வி உங்களுக்கு மிக அதிக அளவில் கல்விதான் உங்களுக்கு உங்களை பாதுகாக்கின்ற கேடயமாக அமைய முடியும். ஆகவே கல்வியை தவிர உங்களுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. படிக்கின்ற காலத்திலே நீங்கள் கல்வியை தவிர நீங்கள் வேறு எதையுமே நினைத்து பார்க்க கூடாது. ஏனென்றால் உங்கள் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கின்ற கல்வியை மட்டும்தான் நீங்கள் நினைக்க வேண்டும். உங்கள் தாய் தகப்பன் டிவியை பார்த்தாலும் கூட நீங்கள் பார்க்க வேண்டாம் தயவு செய்து. ஏன்னா அவர் நான் சொல்றது அவங்களை மாற்ற முடியாது. நீங்க நான் பார்த்து பழகி போச்சு. எனக்கு டிவி பார்த்து பழகி போச்சு. எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. நான் நைட்டு தூங்க மாட்டேன். அதில் விட்டுருங்க, கிழமையில விட்டுருங்க. நீங்க உங்க வேலையை பாருங்க, நீ படிக்கிற வேலையை பாருங்க, உங்க டீச்சர் சொல்லிக் கொடுத்த பாடத்தை படிக்க வேண்டிய பாருங்கள். அதுதான் இந்த நாடு உருப்படுவதற்கு வழியாக இருக்க முடியும். இந்த உலகத்திற்கே அதுதான் வழிகாட்டியாக இருக்க முடியும். உலகத்தில் இது நம்ம நாட்டில் மட்டும் கிடையாது இந்த பிரச்சனை. உலகத்தில் இந்த பிரச்சனை, அமெரிக்காவில் இந்த பிரச்சனை. அமெரிக்காவில் இன்னைக்கு பைனான்சியலி எங்கேயோ போயிட்டு இருக்கான். என்ன நடக்கும் தெரியாது. பிரிட்டன்ல என்ன நடக்கும் தெரியாது. உலகத்தில் எல்லா இடத்திலும் இந்த இயற்கையினுடைய சீரழிவு ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் படிப்பிலே பெரியவர்களாக வர வேண்டும், இயற்கையை மதிக்க வேண்டும், தாய் தந்தையரை மதிக்க வேண்டும், பிறந்த நாட்டை மதிக்க வேண்டும் என்று கூறி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. ஐயா, நீங்கள் நீதிபதியா, தேசத்தின் தீவிர பக்தரா, சமய சொற்பொழிவாளரா, ஆத்திக சொற்பொழிவாளரா, இல்லை நாத்திக சொற்பொழிவாளரா, சுற்றுச்சூழல் ஆர்வலரா, அறிவியல் ஆர்வலரா, நகைச்சுவை பேச்சாளரா? இல்லை, நீங்கள் அனைத்தும் தான். நீங்கள் இதுவரை படித்த புத்தகங்களை எல்லாம் உங்கள் சொற்பொழிவின் மூலம் ஒட்டுமொத்தமாக எங்களிடம் ஒப்படைத்து விட்டீர்கள். அதை நாங்கள் பத்திரமாக பாதுகாப்போம் ஐயா. நீதிபதியின் பேச்சு என்றால் ஒரு கட்டத்திற்குள்ளும் குறிப்பிட்ட வட்டத்திற்குள்ளும் இருக்கும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் நீங்களோ கட்டத்தையும் வட்டத்தையும் உடைத்துக் கொண்டு பக்கத்து வீட்டு நண்பன் போல் அருமையானதொரு நகைச்சுவை கலந்த கருத்து செறிவுள்ள சொற்பொழிவு நிகழ்த்திவிட்டீர்கள். உங்கள் விருப்பப்படி எங்கள் மாணவர்கள் பண்புள்ளம் கொண்டவர்களாக, நல்லெண்ணம் படைத்தவர்களாக, நாட்டிற்கு சேவை செய்யக்கூடிய நல்ல உள்ளங்களார்கள் என்பதை தெரிவித்துக்